ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஆரோக்கியமான அதிக சத்து நிறைந்த கருப்பு கொண்டக்கடலை தோசை தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம வீட்டில் இட்லி தோசை தான் செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த பருப்பு வகை தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாக கூட இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதே நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப்பு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுங்க. நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் டிஃபன் செய்ய கரெக்டாக இருக்கும். இது புளிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே செய்யலாம். இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டைரெக்டாகவே தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ மெலிசாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த தோசைக்கு கெட்டியாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.